ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளரும் அந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் செல்வராஜ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அவர்களே, ஈரோடு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தோப்பு வெங்கடாசலம் அவர்களே, நல்ல சிவம் அவர்களே, கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களே, புதிய திராவிட கழகத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஈரோடு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நின்று தமிழ்நாட்டுக்கு புதிய விடுதலை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். இது பெரியார் பிறந்த ஊர் மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் வாழ்ந்து வளர்ந்த ஊர் இந்த ஈரோடு. பெரியார் இல்லை என்றால் அண்ணா இல்லை, அண்ணா இல்லை என்றால் கலைஞர் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் நாமெல்லாம் இல்லை. அந்த வகையில் அனைத்துக்கும் தொடக்கமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட பேரூர் தான் இந்த ஈரோடு. திராவிட பேரூரில் நின்று நான் கேட்கிறேன், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தயாரா? இன்னும் சத்தமா? மகிழ்ச்சி. அதுக்காக தான் இந்த மாவட்டத்து வேட்பாளர்கள் இங்கே உங்கள் முன்னாடி இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய அன்பு சகோதரர் சு. முத்துசாமி நிற்கிறார். மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், அமைதியாக பேசி எதையும் சாதிக்கக்கூடியவர். அதே போலவே என்னிடம் பேசி இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை பெற்று செயல்படுத்தி காட்டியவர்.
எனவே அவருக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஈரோடு மேற்கு தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த PL சுந்தரம் அவர்கள் முன்பே சட்டப்பேரவையில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். பவானிசாகர் தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். திரு PL சுந்தரம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள். பொறியியல் பட்டதாரியான இவர் மக்கள் பணிகளை செய்ய களம் காண்கிறார். கூட்டணி கட்சி வேட்பாளராக இருந்தாலும் நம்முடைய வெற்றி சின்னத்தில் இருக்கும் அவருக்கு கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கடுமையாக களப்பணி ஆற்றணும். திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு முடக்குறிச்சி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள். இவரது பெயரையே பெருந்துறை வெங்கடாசலம் என்று சொல்லும் அளவுக்கு தொகுதி மக்களோட இரண்டரை கலந்தவர் அவர். பெருந்துறை தொகுதி மக்கள் தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் M சிவபாலன் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளராக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல இளைஞர். அந்தியூர் தொகுதி மக்களுக்காக பணியாற்ற உங்களிடம் இருக்கிறார். சிவபாலன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் N நல்லசிவம் அவர்கள். நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில் இளைஞரணியிலிருந்து கழக பணியை தொடங்கி இன்றைக்கு மாவட்ட செயலாளராக அவர் உயர்ந்திருக்கிறார். தொகுதி மக்களுக்கு நன்றாக பணி செய்ய நல்ல சிவன் நிற்கிறார். அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். அடுத்து பவானி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளராக KA சந்திரசேகர் அவர்கள் ஒன்றிய செயலாளராக இருந்து கழகத்தை வளர்ப்பவர். இப்போது பவானி தொகுதியை வளர்க்க உங்கள் ஆதரவை கோரி நிற்கிறார். அவரையும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மூத்த தலைவர் மறைந்த அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்களும் அவருடைய அன்பு மகன் தமிழ் மகன் ஈவேராவும் நின்று வென்ற தொகுதி. விரைவில் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளர் பெயரை அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளருக்கு கை சின்னத்தில் உங்களின் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாமிநாதன் நிற்கிறாரா? அதே போல நம்முடைய
அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்கள் காங்கேயம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 வேட்பாளர்கள் அவர்கள் நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப தயாராகிவிட்டீர்களா? சத்தமா? நன்றி. உங்களால் உருவாக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்போடும் உரிமையோடும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.